பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் இஸ்கப் மாவட்ட துணைத் தலைவர் தோழர் மத்தூர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். பரிதாபங்கள் வீடியோ நேற்று வெளியாகி நேற்று இரவு முழுக்க மிகப்பெரிய அளவிற்கு வைரலாக மாறி இருக்கிறது. இன்னைக்கும் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு வைரலாக மாறி இருக்கிறது. சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த காணொலியை பலரும் பகிர்ந்து வருகிறார்கள். அதில் குறிப்பிட்டு ஒவ்வொருவரும் போடக்கூடிய பதிவுல வீடியோ டெலீட் ஆவதற்கு முன்பு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு இறுக்கமான சூழல்ல தான் தமிழ் சமூகம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் வாதங்களும் முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே அந்த வீடியோவை வெளியிட்டதற்கு பரிதாபங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாலும் கூட தொடர்ச்சியாக இந்த வீடியோ டெலீட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியவும் அதோடு தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி புரிந்து கொள்ளுவது? அதான் இது இப்போ பரிதாபங்கள் நிஜமாலும் பாராட்டுக்குரியவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டேரிங்காக குரு பூஜை அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்றாங்க. சில அந்த கார் சீன்லாம் பார்த்தா யுவராஜ் கவுண்டர் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஃபோன் பான்னு அப்படின்னு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஃப்ளெக்ஸ் அடிச்சதெல்லாம் வந்து மிக தத்ரூபமாக வெளிப்படையாக அமலப்படுத்தும் விதமாக இருக்குது. ஆனா ஒரு வீடியோக்கு வந்து இவ்வளவு பயப்படணுமா, அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டா, இது ஒரு சாதாரண யூடியூப் சேனல். அரசுகிட்டே அவங்க எப்படி முறையிடுறாங்கன்னு பாருங்க. அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்கப்படுது, பள்ளிகள் எல்லாம் சாதி பரவுது, அதனால பள்ளிகளுக்கு சாதி பெயர் இடக்கூடாதுன்னு ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. அரசு என்ன பண்ணுதுன்னா, பிரைவேட் ஸ்கூல் மேல கை வச்சா இவன் போய் சுப்ரீம் கோர்ட்ல நிற்பான். இப்ப செட்டிநாடு வித்தியாசரம் இருக்கு, அவனுக்கு அவ்வளவு பணபலம் இருக்கு, போய் சுப்ரீம் கோர்ட்ல நிற்பான். அதனால ஃபர்ஸ்ட் அரசு பள்ளிகள்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் பள்ளிகளும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளும் வந்து பேரை நீக்கிட்டு சமூக நீதி பள்ளின்னு வைக்குது பேரு. இப்ப ஆதி திராவிடர் தரப்புல இருந்து ரெண்டு தரப்பும் விடுதலைகள் அப்போ வந்து ஆதி திராவிடர் தரப்புல இருந்து இப்ப எதிர்ப்புனா கூட விமர்சனமா வைக்கிறாங்க. ஏன் ஆதி திராவிடங்கிற பேர் என்ன இழிவான பேரா, எங்களுக்குன்னு தனியா இருந்த ஒரு கட்டமைப்பையும் ஒரு பொது நீரோட்டன்றதுல கரைக்கிறீங்கன்ற மாதிரியான அவங்க பதிவுகளா எழுதுனாங்க, கட்டுரைகளா தான் எழுதுனாங்களோ. யாரும் போய் விடுதியோட பேரை வந்து கரியில பூசுறது, நாங்க வந்து கலவரம் பண்ணிடுவோம், நாங்க வந்து அரக்கோணத்துல ஆரம்பிச்சோம்னா தஞ்சாவூர் வரைக்கும் கலவரம் பண்ணுவோம்லாம் யாரும் சொல்லல. ஆனா கல்லர் சீரமைப்பு பள்ளி அப்படின்றத மாத்தில கல்லர் சீரமைப்பு விடுதி அப்படிங்கறத பேரை மாத்தினோன்னு அவ்வளவு எதிர்ப்பு. அவ்வளோ இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களின் பேரை கரியில அழிச்சிட்டு முன்னாடி குடியை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. நாங்க தேனியில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கலவரம் பண்ணுவோம்னு பல பேர் வெளிப்படையா வீடியோ போடுறாங்க. இத்தனைக்கும் கல்லர் சீரமைப்பு விடுதி அப்படிங்கிறது வந்து வெள்ளக்கார சுமத்தின ஒரு சாதி இழிவு பெயர். இது அதாவது நீ இந்த ஒட்டுமொத்த சாதியுமே குற்ற சாதின்னு சொல்லி உங்களை சீரமைக்கணும், அதற்கான சின்ன வயசுல இருந்தே அறுவடை பண்ணும் அப்படின்ற ஒரு பேரை சொன்னது கூட சமூக நீதி பேர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கெட்டதாக தெரியும் அளவுக்கு இங்க சாதிய பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது கண்டிப்பாக பரிதாபங்கள் வீடியோ எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளும் மனநிலையே கிடையாது. அரசுக்கே இவ்வளவு அழுத்தம் தரும்போது அவர்கள் ஒரு யூடியூபர்களை என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கும் போதே வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துது. இல்ல அவங்க எந்த குறிப்பிடல, பரிதாபங்கள் கோபியோ சுதாகரோ எந்த ஒரு சமூகத்தையும் குறிப்பிடல. இந்த நேரத்துல ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகங்கள், யாராவது நீங்க குறிப்பிடுற சமூகமோ வேறு சில சமூகங்களோ அந்த காணொலிக்கு எதிராக தங்களுடைய கருத்தை சொன்னாங்கன்னா அப்ப நம்மளைத்தான் சொல்லி இருக்கிறாங்கன்னு அவங்களே அவங்களை கையை உயர்த்தி காட்டுறது போல இருக்காதா? கண்டிப்பாக. ஆனா பாருங்க, இப்ப தலித்துகளின் பிரச்சனை அப்படின்னு பேசும்போது எல்லாருமே ஒன்று கூடுகிறாங்க இல்லையா? இது பேர் வந்து சமூகவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹரிசாண்டல் சாலிடாரிட்டின்னுவாங்க. அதாவது காடு வெட்டின்னு ஒரு படம் எடுத்தா என்னடா இந்த கை வந்து கழுவி விடுதுங்கிற மாதிரி கீழே டவுன் சவுத்துல இருந்த ஒரு சாதியில இருந்து ஒருத்தர் வந்து அதை நடிப்பாரு. அவர் வந்து பேசும்போது விழா மேடையில பேசும்போது அவர் வேற இனமா இருக்கலாம், காடு வெட்டியார் வேற இனத்துல பிறந்திருக்கலாம், நான் வேற இனத்துல பிறந்திருக்கலாம், ஆனா நம்மளோட நோக்கம் ஒண்ணு. எங்க இருந்து இந்த நோக்கம் ஒண்ணு வருது? என்ன நீ என்ன சுப்ரீம் கோர்ட்ல வந்து இன்னும் ஓபிசி ஜட்ஜுகள் வரும்ன்ற நோக்கத்துக்கு போராடுறியா? பியூரோக்ரஸில வந்து ஓபிசிக்கு ரெப்ரசன்டேஷன் ராகுல் காந்தி இப்ப சொல்றாரு, அந்த நோக்கத்துக்கு போராடுறியா? இல்ல ஓபிசிகளுக்கான மூலதனம் இங்க வந்து தனியார் நிறுவனங்கள்ல பார்ப்பன பணிய ஆட்கள் மட்டும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 92% இருக்கிறாங்களாம். 54% இருக்கிற ஓபிசிகள் 2.5% இருக்கிறாங்களாம். அப்ப தனியார் நிறுவனங்களின் மூலதனத்தை கைப்பற்றணும்னு ஓபிசி ஒரு நோக்கத்துக்கு காடு வெட்டியாரு நீ இணையறீங்களா? இல்ல. ஒரு ஆன்டி தலித் நோக்கம்னு வந்தா இவங்களுக்குள்ள ஏற்படுற இந்த ஹொரிசாண்டல் சாலிடாரிட்டி. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓபிசிக்கள் மத்தியில் இந்த சாதி வெறியை தூண்டி விடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா, இதை வந்து பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக அப்படின்னு பார்க்காம இந்த ஸ்டேட், இந்த அரசு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த கட்டமைப்புக்கு இந்த பிரிவினை தேவைப்படுது. ஏன்னா அரசு, ஒன்றிய அரசு 10 டாப் 10 மினிஸ்ட்ரிஸை போட்டீங்கன்னா
அதுல இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல ஓபிசிக்குன்னு இடஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களா 27%. அது ஏறக்குறைய ஒரு 15,000-20,000 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 60% மேலான வேகன்சியை ஃபில் பண்றது கிடையாது. இப்ப இவெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டானா ஒண்ணு சேர்ந்து போராடி அதை கேட்டுருவான்ல. ஏன்னா அவங்க இதற்கு முன்னாடி பாருங்க மண்டல் கமிஷன் அப்ப அதை பார்த்திருக்கிறாங்க. டேய் இவனுங்க ஒண்ணு சேர்ந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சா ஒரு பெரிய ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி 91க்கு அப்புறம் கிளியரா யோசிக்குது. இவங்க ஓபிசி எல்லாம் தனித்தனியா தான் இருக்கணும் அப்படின்றத யோசிக்குது. இல்ல, 127ங்கிறது ரொம்ப குறைவான நம்பர் தானே, அது எப்படி பெரும்பான்மையா மாறும்? இல்ல அது குறைவான நம்பர். அந்த குறைவிலுமே 5% கூட ஃபில் பண்றது இல்லையா இவங்க? அது இல்ல, நான் என்ன கேக்குறேன், முழுவதுமே ஃபில் பண்ணா கூட 100 பேர்ல 27 பேர் தானே தரல போறாங்க. அது என்ன மெஜாரிட்டி முடிவை தீர்மானிச்சிருமா? அதுதான் இவ்வளவு பெரிய நாட்டுல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு திராவிட இயக்கம்னு வரும்போதே அவனுக்கு எவ்வளவு பெரிய குடசல் கொடுக்குதுன்னு தெரியுது. அப்ப இவன் 27% அவன் ஃபில் பண்ணிட்டானா அது எவ்வளவு பெரிய குடசல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விட இவங்க போய் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்றதோட இந்த திராவிடியன் இயர்ஸ்னு சொல்லிட்டு எஸ் நாராயணன் ஒருத்தர் புத்தகம் எழுதினார். அவர் வந்து வாஜ்பாயோட எக்கனாமிக் அட்வைசர். அவர் எதிர்த்தரப்புல இருந்தாலும் ஒரு சில பாடங்களை நாம் கற்பிக்க வேண்டும்ங்கிறது தான் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த கம்யூனிட்டிஸ்ல இருந்து பியூரோக்ராட்ஸா போகும்போது அவன் இன்னும் இன்வெஸ்டரா வேலை பார்க்கறான் இந்த கம்யூனிட்டிஸ்க்கு. என்னோட இப்ப வந்து நான் வந்து ஒரு வன்னியரா இருக்கேன்னா என் கிராமங்கள்ல வன்னியர் மக்களுக்கு குடிதண்ணி இல்லைன்னு அவன் நினைக்கிறான். இதனாலதான் வந்து 70கள் 80கள்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருந்தது. ஏன்னா பியூரோக்ரசி ஹேட் அ ஸ்டேக். அதற்கே வந்து ஒரு நிபந்தனை இருந்தது, ஒரு சமூக நிபந்தனை இருந்தது, என் சமூகத்துக்கு நான் வேலை பார்க்கணுன்றது. அப்ப அதைத்தான் அது வந்து இது வந்து 27% அப்படிங்கிறத தாண்டி ஓபிசிக்கள் ஒன்றிணைந்து விட்டால் இந்த அதாவது அந்த பார்ப்பன பனியா ஆளும் வர்க்கத்தில் ஒரு பங்கை நாம் கேட்க துவங்கி விடுவோம் அப்படிங்கிறது வந்து நாம் என்ன சொன்னா ஓபிசி குழுக்கள் அப்படின்றத ஓபிசியை வந்து அவன் பிரிச்சு வச்சிருக்கான். ஆனா இது ஓபிசிக்களுக்குள்ளான பிளவு மட்டுமானா இல்லை. அது எப்போ அந்த அந்த பிரிவினை எப்ப ஏற்படுத்தினாலும் அதை ஒரு ஆன்டி தலித் சென்டிமெண்ட்ல தான் உருவாக்கணும்ன்றதையும் ஸ்டேட் ரொம்ப முனைப்பாக பண்ணுது. அது ஏன் அப்படின்னா இப்ப நீங்க விடுதலை படம் பார்க்கும்போது தெரியும், 70கள் 80கள்ல எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வேலை பார்த்ததோ அங்கெல்லாம் ஆதி திராவிடர்கள் வன்னியர்கள் அல்லது தேவேந்திர குல வெள்ளாளர்கள் முக்குளத்தூர் இவங்கெல்லாம் இணைஞ்சு நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிராக போராடி இருக்காங்க. அது இந்த நிலப்பிரபுக்கள் ஆதரிக்கும் அரசுகளுக்கு ஒரு பெரிய தடையா இருந்திருக்கு. அதனாலதான் இவங்களை உடைச்சிருக்காங்க. நீங்க வந்து டெல்டா பகுதியில பார்த்திருப்பீங்க, இடைநிலை சாதியும் தலித் சாதியும் சேர்ந்து நிலப்பிரபுக்களை வந்து எதிர்த்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல போராடினாங்க. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா 91க்கு அப்புறம் ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து இவன் பங்கு கேட்கக்கூடாது, ஓபிசிக்காரன் நம்மகிட்ட இருந்து பங்கு கேட்கக்கூடாது. இன்னொன்னு இவனும் தலித்தும் சேர்ந்துட்டா நம்ம அடிப்படைக்கே உழ வச்சிருவான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்கள தனித்தனி காஸ்டா பிரிச்சு ஊத்தி வளர்த்து. இன்னொன்னு இவன் வந்து எந்த தலித்து இப்ப வேங்கைவேல் பிரச்சனை அங்க இன்வால்வ் ஆனது ஒரு சமூகம், ஆனா அந்த சமூகத்துக்கு எதிராக கை வச்சா ஒட்டுமொத்த ஓபிசி சமூகம் குரல் கொடுக்குது. நீ வந்து தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கிற. இப்ப எப்படி வந்து தேசிய அளவுல இந்த இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்களுக்கு நீதி கேட்டாலே முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் தேசம் முழுக்க இருக்கிற இந்து பேசுறான். நீ இஸ்லாமியர்களுக்கு சார்பா அரசை நடத்துற, பாகிஸ்தானுக்கு சாதகமா ஆட்சியை நடத்துறான்னு இஸ்லாமியர்களை பாகிஸ்தானோட ஒப்பிட்டு பேசுற மாதிரி இங்க தலித்துகளை அரசோட ஒப்பிட்டு அரசு தலித்துகளுக்கு சார்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அரசை வந்து காலி பண்ற வேலையை பாக்குறாங்க இல்லையா? அப்ப அதுக்குதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து இந்த கட்டமைப்பே இதை வந்து கோருது, இதை வந்து வலிமையா வச்சிருக்கு. நம்ம வந்து ஏதோ வந்து டிக்டாக் போடுற 4 கேனையன்களை எதிர்த்து போராடலாம், இதுக்கு பின்னாடி பெரிய கட்டமைப்பு இருக்கு. இல்லைன்னா ஏன் சுப்பிரமணிய சாமிங்கிறவன், சுப்பிரமணிய சாமிக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? சுப்பிரமணிய சாமிக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? சுப்பிரமணிய சாமிக்கும் முத்துராமலிங்க தேவருக்கு என்ன சம்பந்தம்? ஆனா 20 வருஷமா அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்? மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நரேந்திர மோடி இங்க வந்தாருன்னா நான் நரேந்திரா நீங்க தேவேந்திரா அப்படின்னு தேவேந்திர குல வெள்ளாளர்கிட்ட பேசுறாரு. எல்லா இடத்துலயும் இவங்க இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இப்படி மக்கள் பிளவுபட்டு இருந்தால்தான் இவர்களின் இந்துத்துவ கருத்தாகட்டும். இன்னைக்கு பாஜகன்றது யூஸ்வலா இருக்கிற மதவாதத்தை தாண்டி இந்துத்துவன்னு போயிட்டு இருக்கு. பாஜக இல்ல அப்படின்னா கூட இந்த கட்டமைப்பு இருக்கும் வரைதான் இங்க இருக்கும் உழைக்கும் மக்களான அது எஸ்சி மக்களாகட்டும் ஓபிசி மக்களாகட்டும் ஆட்சிக்கு வராமல் இருப்பதை பார்த்து கொள்ள முடியும். நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு விண்டோ அது மண்டல் கமிஷன் மட்டும்தான். ஆனா அந்த மண்டல் கமிஷன்ல பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு ரிசர்வேஷன் அவன் 91ல அனௌன்ஸ்மெண்ட் ஜியோ போடுறாங்க, கல்லூரிகள்ல பணியிடங்கள்ல ஓபிசி ரிசர்வேஷனை அமல்படுத்தணும்னு. எப்ப அமல்படுத்துறாங்கன்னா 2019 மார்ச் 1 அமல்படுத்துறாங்க. 91ல போட்ட ஆர்டரை 2019 மார்ச் 1 அமல்படுத்துறாங்க. அது ஏன் தெரியுமா?
பிப்ரவரி 28 இடபிள்யூஎஸ்க்கு ஆர்டர் போட்டான். பிப்ரவரி 28, 2019 இடபிள்யூஎஸ்க்கு ஆர்டர் போட்டு ஒரு நாள்ல அமல்படுத்துறான். ஓபிசிக்கு 18 வருஷம் எடுத்துக்கிறான். அதுவும் அந்த 18 வருஷமும் ஏன் அப்படின்னா, ஏன்டா இடபிள்யூஎஸ் அமல்படுத்துறியே, இன்னும் ஓபிசியை கடப்புல போட்டு வச்சுன்னு கேட்டக்கூடாதுன்னு அமல்படுத்துறான். அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓபிசி மக்களுக்கான எந்த ஒரு சமூக நீதியும் வந்துவிடக்கூடாது. இங்க வந்து திரும்ப திரும்ப ரிசர்வேஷன் 75 வருஷம் பேசிக்கிட்டே இருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் 25 வருஷம் ரிசர்வேஷன் கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறமா ரிசர்வேஷன் கொடுப்பீங்களான்னு. ஓபிசி ரிசர்வேஷன் 2006 தாங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது. ஓபிசி ரிசர்வேஷன் ஸ்டேட் லெவல்ல பிசி எம்பிசி ரிசர்வேஷன் இருக்கும். ஆனா இந்தியாவோட கொள்கையாக ஓபிசி ரிசர்வேஷன் 2006 தான் இருக்குது. அதுவும் இப்ப நீட் பிஜிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2020 கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அப்ப பல நிறுவனங்கள்ல இன்னுமே ஓபிசி ரிசர்வேஷன் அமல்படுத்தப்படவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இந்த முன்னணி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சொல்றோம் இல்லையா, ஜேஎன்யூ, ஜாதவ்பூர், டெல்லி யூனிவர்சிட்டி, டாப் 15 சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஒரு ஓபிசி ப்ரொஃபசர் கிடையாது. ஒரே ஒரு ஓபிசி ப்ரொஃபசர் கிடையாது. 54% மக்கள் தொகையில இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ப்ரொஃபஸரா டாப் 15 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து கேள்வி கேட்பான் அப்படின்னா எப்ப கேள்வி கேட்பான்? அவன் முதல்ல இந்த சாதி குப்பை, நான் வந்து ஆண்ட சாதி, மானந்தானே வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் வாழ மாட்டேன், இந்த பாட்டெல்லாம் கேட்கறத நிப்பாட்டிட்டு அவன் வந்து சமூக நீதியின் பக்கம் வந்தாதான் இந்த கேள்வி எல்லாம் கேட்பான். அப்ப அவனை அதை படம் விடாம பண்றதுக்கு என்ன பண்றது? நேத்தா தான் ஓபி சுதாகர் இதுல அந்த பிரச்சாரத்துல, டேய் நீ யார் தெரியுமா, உங்க அப்பா யார் தெரியுமா, உங்க அம்மா யார் தெரியுமான்னு கேட்கும்போது கோபி வந்து சொல்லுவாரு, டேய் அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல கள்ளப்பொடி போட்டு வித்துட்டு இருந்தாரா, அவங்க தாத்தா வீட்டுல அவங்க பாட்டி சோறு போடலன்னு வள்ளலார் மடத்துல சோறு வாங்கி தின்னுட்டு இருந்தாரா, அவனுக்கு என்னடா வரலாறு அப்படின்னு கேட்டதான் ரொம்ப பெஸ்ட். இப்படி இல்லாத ஒரு வரலாறை கட்டியமைப்பது, இதை வந்து தொடர்ச்சியாகவே இந்த பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். நீங்க இது ரொம்ப முரணாக இருக்கும். இப்ப அன்புமணி அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு ஒரு வரியில பேசுவாரு. ஆனா இன்னொரு வரியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடிசையில வாழ்றோம், சோத்துக்கே வழி இல்லாம இருக்கோம். இது வந்து இந்த முரண் இருக்கிறது அவர்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னா அவன் லாஜிக்கா யோசிக்கவே கூடாது. இன்னைக்கும் அரசியல் நம்ம வளர விட்டுருவோம்லன்னு பேசுற அதே ஆட்கள் தான் இன்னொரு வீடியோல வந்து பாருங்க, கள்ளர் சீரமைப்பு விடுதிங்கிறது பேரை மாத்திட்டான், ஏன்னா எல்லா சமுதாயத்துக்கும் அரசு சலுகை செய்யும், நம்ம சமுதாயம் தான் நாதியத்து போய் கிடக்குது. டேய் நீ என்னடா போன வீடியோல அரசியா அலற விடுற அளவுக்கு பவர் இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு பேசுனேன், இப்ப என்னடா அப்படியே மாத்தி பேசுற அப்படின்னு அவனை ஃபாலோ பண்றவன் எவனுமே கேட்க கூடாது. அப்படின்னா என்ன பண்ணும்? நீ போய் கார்ல ஏறி காரை டிங் செக் பண்ணு, பைக்கை வந்து வீலிங் பண்ணு, ஒண்ணுமே இல்லைனாலும் பாக்குறதுக்கு பார்த்தாலே பரிதாபமா இருக்கிற மாதிரி ரொம்ப சின்ன பசங்களா இருக்கானுங்க. அவனுங்க வந்து அவனுங்க மேல வந்து வேட்டி சட்டை வந்து ஏதோ ஹேங்கர்ல மாட்டி விட்ட மாதிரி தான் இருக்குது. அவனுங்க வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு, தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பஸ்ல இருந்து இறங்குறது, யாரோ ஒருத்தரை வந்து திரும்பி பாக்குற மாதிரி, டே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டான்டா இனி வந்து ஊரே அலற போதுறான்னு அந்த மாநகராட்சி போர்டை காட்டி ஷேக் பண்றது, இப்படி எல்லாம் போட்டிருக்கானுங்க. அவனுங்களை பார்த்தா நம்மளுக்கு பாவமா தான் இருக்குது. ஆனா அவனுங்களுக்கு இந்த நீயா நானல கூட ஒரு பையன் வந்து ராஜநடையை நடந்து காட்டுவான், எல்லாரும் சிரிச்சாங்க, ஏன்டா தம்பி இப்படி இருந்து என்ன ராஜநடாங்கிறன்னு. அப்ப அப்படி இருக்கவனுங்களுக்கு கூட தன்னை அப்படி உணர வைக்கிறதுக்கான இதுல இது வந்து நம்மளுக்கு ஒரு பாடம். ஒரு சுயமரியாதை எப்படி ஊட்டலாம் அப்படிங்கிறது ஒரு பாடம் நம்மளுக்கு. ஒரு எந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கும் போதும், அவனுக்கு எந்த சலுகை இல்லும் போதும் ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதையை ஊட்டலாம் அப்படிங்கிறது பெரியார் காலத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு வருது. அதையே இவன் ஆப்போசிட்டா பண்றான். அவன்கிட்ட ஒரு பவரும் கிடையாது, உடம்புல தெம்பும் கிடையாது. போலீஸ்காரு அந்த அந்த இதுலயே பாத்தீங்கன்னா போன வாரம் கூட ஒரு ட்ரோல் ஒண்ணு போட்டிருந்தாங்க, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை தெரியும்ல, அந்த ஆட்டோ வச்சுக்கிட்டு ஒரு பையன் பேசிட்டு இருப்பான் எப்ப பார்த்தாலும், ஆண்ட பரம்பரை கொடியை கட்டிட்டேன் இனிமேல் நம்ம தான் அப்படின்னு. பக்கத்துல வந்து அந்த போலீஸ் வாக்கி டாக்கி சத்தம் கேட்டோன்னே எல்லாத்தையும் எடுத்து கழட்டி கீழே வைப்பான். அப்ப போலீஸ்கிட்ட பயப்படுற அளவுக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஆனா அவனை ஆண்ட சாதின்னு உணர வைக்கிற மாதிரியான பிரச்சாரம் பண்றாங்களா. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பசங்களுக்கும் சரியான முறையில் நம்ம பிரச்சாரம் பண்ணோம், அமைப்பு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சுயமரியாதை பிரச்சாரத்தை உண்டு பண்ண முடியும். நம்ம போயிட்டு இவனை வந்து ஃபுல்லா டெமாலிஷ் பண்றதை விட்டுட்டு இவனை வந்து பாடுறா இவன் பேசுறானே எவ்வளவு முரணாக பேசுறான், உன்னோட இன்ட்ரெஸ்ட் எகென்ஸ்டா பேசுறான், ஆனா நம்ம இவ்வளவு அறிவாளித்தனமா பேசுவதை விட்டு பரிதாபங்கள் போல ஒரு வெகுஜன உரையாடல் எடுக்கணும். அதுதான் அங்க சூப்பரே. அவன் வந்து சொல்றான், பரவாயில்ல மாமா நான் ஜெயிலுக்கு போனா பரவாயில்ல, இதை பார்த்து இன்னொரு இனத்துல இருக்கிற பொண்ணு பயப்படல, புடுங்கும், அதெல்லாம் ஒன்றும் புடுங்காது, எல்லாரும் லவ் பண்றது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை 4 பேர்கிட்ட சொல்லணும். இவ்வளோ தூரம் வெற்றியை நம்ம ஒரு நெகட்டிவாக
ரொம்ப ஆதங்கத்தோட என்ன சொல்றேன்னா, எவ்வளவும் பண்ணி இந்த ஆணவ கொலைகள் தொடருது அப்படின்னு சொல்றோம். இன்னொரு பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, எவ்வளவு கொலைகள் பண்ணாலும் காதலும் தொடருது இல்ல. அப்ப காதல் தொடரும்டா, நீ போய் வெட்டிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது தம்பி அப்படிங்கறதையும் அவனுக்கும் கடத்துற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். அப்ப அது வெட்டி கொலை செய்த அந்த நபரும் இதே வயது பிரிவை கொண்டவர் தான். இன்னைக்கு பரிதாபங்கள் சேனலுடைய கமெண்ட்ல வந்து அத்தனை இளைஞர்கள் ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட் போட்டு இந்தந்த குரூப் எல்லாம் சிதைச்சிட்டீங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஒவ்வொரு டைம் கோடையும் மென்ஷன் பண்ணி இவனை குறிப்பிடுறாங்க, அவனை குறிப்பிடுறாங்க, இதுல சீமானை குறிப்பிடுறாங்க, இந்த மாடுலேஷன்ல சுமன் ஸ்ரீராமனை குறிப்பிடுறாங்க அப்படின்னு ஒண்ணு ஒன்னா அவங்க டீகோட் பண்ணி எழுதுறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி பார்த்தா இதே மாதிரியான தலைமுறை கிட்ட தானே அந்த நபர்களும் இருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது எது பெரும்பான்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, நடக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்து அவர்கள் பெரும்பான்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா உங்களை போன்ற செயல்பாட்டாளர்களுமே கூட தொடர்ச்சியா வைக்கக்கூடிய விமர்சனம், தமிழ்நாடு வந்து திராவிடம் முற்போக்கான மாநிலமா நம்ம இருக்கிறோம், ஆனா நம்ம ஊர்ல இப்படி ஒரு சாதிய படுகொலைகள் நடக்குது அப்படிங்கிறத வந்து விமர்சனமாகவும் முன்வைக்கிறீங்கல்ல. பெரும்பான்மை மக்கள் இங்க கொண்டாடவும் செய்யறாங்க, பெரும்பான்மை நபர்கள் இப்படியும் இருக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை எப்படி தொடர்பு படுத்திக்கிறது? இது வந்து நம்ம இயங்கியல் தான். இது வந்து இரண்டு பக்கமும் இருக்கும், இதுவும் அதுவும் மோதிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த பக்கம் போய் நின்று எந்த பக்கத்தை தூக்கி விடுறோமோ அந்த பக்கம் தான் தூக்கி நிறுத்தப்படும். இப்ப ஜெயலலிதா வந்து ஆடு மாடுகளை வெட்டுவதற்கு தடை அப்படின்னா தமிழ்நாடே ஒன்றுபட்டு திறந்து இருந்துச்சுல, திரண்டு நின்னோடனே அந்த இதை பின்வாங்கிட்டாங்க. அப்ப எந்த பக்கம் தலை தூக்கி இருக்கு அப்படிங்கிறத நாம் தான் தீர்மானிக்க முடியும். அது ஸ்பான்டேனியஸா இந்த இளைஞர்கள் வந்து யாரும் அமைப்புக்குள்ள இல்ல, அவங்க எல்லாம் தன்னெழுச்சியாக எழுந்து வர இளைஞர்கள். அவங்கள நம்ம வந்து ஒரு வழி நடத்தி ஒரு ஆர்கனைஸ்டு ஃபோர்ஸ் ஆக்கும் போது தான் எது ஜாஸ்தியா அதுன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு ஆர்கனைஸ்டா இருக்கிறது யாரு? தரப்புல இருக்கிற ஆர்கனைஸ்டா இருக்கிறான். அவன் தீரன் சின்னமலை பேரவைன்னு வச்சுக்கிட்டு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாதி சங்கத்தை உணர்வை பரப்பிட்டு இருக்கான். முக்குளத்தோர் மத்தியில, நாடார்கள் மத்தியில, வன்னியர்கள் மத்தியிலன்னு இருக்கிற இடைநிலை சாதிக்குள்ள எல்லாமே ஜாதி சங்கங்களை வைத்துக்கொண்டு ஆன்டி தலித் சென்டிமெண்ட்ஸும் பொதுவாக முற்போக்கு பேசுவர்களுக்கு எதிரான சென்டிமெண்ட்டை அவன் ஆர்கனைஸ்டா பண்ணும்போது நம்ம இந்த இளைஞர்கள், நம்ம பக்கம் இருக்கிற இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்ணல அப்படிங்கறதா உண்மை. எது பெருசு அப்படிங்கறதோட எது ஆர்கனைஸ்டா இருக்குன்றதான் உண்மை. அப்ப பரிதாபங்கள் வீடியோ போடுறது வந்து ஒரு ஷேக்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியான கூட்டத்தில் குழுக்களாக இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில ஒரு ஷேக்க கிரியேட் பண்ணுங்கிறீங்க? கண்டிப்பா கிரியேட் பண்ணோம். இப்ப போன வாரம் நாங்க வந்து கவின் மரணத்தை விட்டு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கடைசி 5 வருடத்தில் பார்க்காத ஒரு வரவேற்பு இருக்குது. இப்ப பாலஸ்தீனுக்குன்னு ஒரு பேரணி நடத்தினா இதற்கு முன்னாடி வராத இளைஞர்கள் திடீர்னு வந்து ஒரு 1000 பேர் வராங்க பாலஸ்தீன் ராலிக்கு. கவின் ஆணவ படுகொலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது 100 புதுசா இளைஞர்கள் வராங்க. பாலஸ்தீன் பேரணினா 1000 இளைஞர்கள் புதுசா வராங்க. இது வந்து முன்னாடி பார்க்காத, அது நான் வந்து எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் சொல்ல, இப்ப சிபிஎம் நடத்தினாலும் சரி, மேற்பதினம் நடத்தும் போதும் சரி, ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சென்டிமெண்ட்ல வந்து ஒரு நீதி வேண்டும், கவின் போன்ற இன்னொருத்தர் படுகொலை செய்யப்படக்கூடாது அப்படின்ற உணர்வுல வந்து புதுசா வராங்க. அவங்க சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னாடி அரசியல் நிகழ்வுக்குலாம் வந்ததே இல்லைங்க, எப்படி தொடர்ச்சியா இருக்குது, எந்த அமைப்புல சேர்றது, எந்த மாணவர் அமைப்புல சேர்றது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்கறாங்க இல்லையா? அப்ப இது ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு சூழல். இன்னொன்னு, அதை இன்னும் பரவலாக்குறதுக்கான வேலையை பரிதாபங்கள் போன்ற சேனல்கள் பார்த்து வச்சிருக்காங்க. விஜய் செய்யறாரு. இந்த மாதிரியான தலைமுறையினர் உங்களை போன்றவர்களுடைய போராட்டங்களுக்கு வருவதற்கு விஜயும் காரணமா இருக்கிறாரு, தாவேகாவும் காரணமா இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்களே, அது உண்மையா? தாவேகா காரணமா இருக்கிறது அப்படின்னா, முன்னாடி அரசியல் செய்தி பார்க்காதவன் இன்னைக்கு அரசியல் செய்தி பார்க்குற அளவுக்கு ஒரு உந்துதல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா திமுகவை அடிக்கிறதுக்கு அவன் டெய்லி கண்டென்ட் தேடுறான். ஆனா அவன் திருப்பி அந்த கண்டென்ட் தேடுற மனநிலை தான் வச்சிருக்கு. இது தாவேகா தலைவர் இந்நேரத்துக்கு நான் அம்பேத்கர் பெரியார் வழியில தானே வந்தேன்னு சொல்றாரு. அம்பேத்கரோட ஏதாவது ஒரு கொட்டேஷன், பெரியார் ஒரு கொட்டேஷனை போட்டு இந்த மாதிரி நடைமுறை இருக்கும் பட்சத்தில் இவர்கள் இப்படிதான் தேவைப்படுகிறார்கள், அம்பேத்கர் இப்படிதான் தேவைப்படுகிறார், பெரியார் இப்படிதான் தேவைப்படுகிறார், அதனால ஜாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக நாம் ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அதை நம்ம வரவேற்றிருப்போம். ஏன்னா இவ்வளவு பெரிய திரள் இளைஞர்கள், பரிதாபங்கள் கோபி சுதாகரோட விஜய்க்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு, அப்ப அவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, பெரிய சக்தி இருக்கு. அவரால் யாராலையுமே இன்னைக்கு எந்த அரசியலுக்குமே செய்ய முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அவர் செய்யலைங்கிறதா பிரச்சனை. இப்போ நான் போன இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் ஒரு இயக்க பின்னணியிலிருந்து வந்திருக்கு. அது திமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களாகட்டும், விசிக ஆகட்டும், நாத்தாக்கா உட்பட எல்லாருமே ஒரு ஈழ விடுதலை போராட்டம், பார்ப்பனியத்துக்கு எதிரான போராட்டம், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டம், இல்ல சமத்துவத்துக்கு எதிரான போராட்டம் பாஜக, இது போன்ற இயக்க பின்னணியில வந்திருக்கு.
தாவேகா மட்டும் தான் இயக்க பின்னல இருந்து வரல அப்படின்னு வரிசைய கமெண்ட் என்ன அப்படின்னா, நாங்க மக்கள் இயக்கம் நடத்தணும் தெரியுமா, விஜய் மக்கள் இயக்கம் நடத்தணும் தெரியுமான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, விஜய் மக்கள் இயக்கம் நடத்தி அவங்க வந்து மக்களுக்கு உதவி இல்ல, விஜய் மக்கள் இயக்கம் நடந்து நம்ம டிக்கெட் வைக்கிறதெல்லாம் விட்டுருவோம். அவங்க வந்து தையல் மிஷின் வாங்கி தராங்க, அவங்க வந்து நோட் புக்கள் வாங்கி தராங்க, பாராட்டும். ஆனா அது ஒரு தொண்டு நிறுவன செயல்பாடு. ஒரு தொண்டு நிறுவன செயல்பாடு. மக்கள் இயக்கம் அப்படிங்கிறதுனா இங்க சமூகத்துல ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, இவர் மேலே இவர் கீழே, இவர் பணக்காரர் இவர் ஏழை என்ற இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு பேர் தான் மக்கள் இயக்கம். அப்ப அப்படி இல்லாத பட்சத்துல விஜயின் அது விஜய் மக்கள் இயக்கம் ஆகட்டும், தாவேகா ஆகட்டும், அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படின்னா அதை வந்து நம்ம பெரிய பாராட்டுக்கு, பரிதாபங்கள் மாதிரி பாராட்டுக்கு உள்ளாக்குறதுக்கெல்லாம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்றது இங்க பிரச்சனை இல்ல, எப்படி ஆர்கனைஸ் பண்ற, எதன் அடிப்படையில ஆர்கனைஸ் பண்ற அப்படின்றதான் பிரச்சனை. அவன் தீரன் சின்னமலைன்னு ஜாதி வெறிக்கு ஆர்கனைஸ் பண்றான். நம்ம என்ன சொல்றோம், இளைஞர்களை ஜாதி வெறிக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணும் அப்படிங்கிறோம். நீ எப்படி ஆர்கனைஸ் பண்ற தாவாக்கா, ஜாதி வெறிக்கு எதிராக போராடுறவனை போய் ஏதாவது சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ ஒரு ஊப்பி, நீ ஒரு கொத்தடிமன் கடிச்சு வைக்கிறதுக்கான ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ற அப்படின்னும் போது உன் ஆர்கனைசேஷனுக்கான பேஸ் என்ன, ஐடியாலஜிக்கல் பேஸ் என்ன, ஒண்ணுமே கிடையாது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அஜித்துக்கு எதிராக ட்ரெண்ட் பண்ணோம், போன வருஷம் ரஜினிக்கு எதிராக ட்ரெண்ட் பண்ணோம், அடுத்த வருஷம் திமுகன்ற இன்னொரு திரைப்படத்துக்கு எதிராக ட்ரெண்ட் பண்றோம். இவ்வளவுதான் நீ ஆர்கனைஸ் பண்ணுவ அப்படின்னா உன் ஐடியாலஜிக்கல் பேஸ் அவ்வளவுதான். உன்னோட மோட் ஆஃப் ஆபரேஷன் எப்படி இருக்கு? ட்விட்டர் அவரே என்ன சொல்றாரு, நான் குறுக்கல போய் நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்ன சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நீ வந்து இப்ப வாட்சாத்தில வந்து சிபிஎம் பண்ணுச்சு இல்லையா, அது பண்ணது சம்பவம் இல்ல. அக்டோபர் 2, 2022 11 மாவட்டங்கள்ல வந்து RSS பேரணி போனன்னு சொல்லும் போது 11 மாவட்டங்கள்டா, நீ 30 மாவட்டத்துல கூட போட, ஜோடிக்கு ஜோடி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அறிவிச்சோன்னே அவன் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி போனான் RSS காரன். அது சம்பவம். நீ வந்து ட்விட்டர்ல வந்து டிஎம்கே ஃபெயில்ஸ்னு போட்டு சம்பவம் பண்ணா அது பேர் சம்பவமா? பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தேர்தல் நடத்துனது சம்பவம். அப்ப ஒரு 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 சமூகத்தில் இருக்கும் ஒரு கட்டமைப்பை தாண்டி ஒரு விஷயத்தை செய்யறங்கிறதா சம்பவம் மொழிய. ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிட்ட, அலற விட்ட, எப்பா திமுக நீ எவ்வளவு வேணாலும் அலற விடு, திமுக தூக்கி கூட போடலாம், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற அப்படிங்கறத நாங்க கேள்வி இருக்கு. அப்ப ஆர்கனைஸ் பண்றது, இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு சவால் என்ன அப்படின்னா, ஜாதி வெறியர்களை எதிர்த்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் ஆர்கனைசேஷன்ஸை தாண்டி ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய இருக்குன்னு இருக்க. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப இயல்பா என்ன நம்புறான்னா, விஜய் அண்ணா வந்துட்டா தலித் மக்களுக்கு விடுதலை பிறந்தரும்னு நினைக்கிறான். இது எவ்வளவு ஆபத்தான போக்கு அப்படின்னா, நீங்க இதை வந்து திமுக இழிவுபடுத்துறது கிடையாது. அது திமுக, அதிமுக, காங்கிரஸ் எந்த ஆட்சியில இருந்தாலும் தலித் மக்கள் அவர்கள் உரிமைக்கு போராடிதான் உரிமையை பெற்றிருக்கிறாங்க. யாரும் வந்து எடுத்தடுப்புல அப்படியே வந்து தான தர்மம் எல்லாம் வழங்குறது இல்லை ஒரு உரிமையை. அப்ப நீங்க வந்துட்டா எல்லாம் விடிவு பெற்றோம் அப்படின்றது ஒரு 100 ஆண்டு தலித் இயக்கங்களின் உழைப்பையும் தியாகங்களையும் கொச்சைப்படுத்துறதா இல்லையா? யாரோ ஒருத்தர் ஒரு ஜீவோ போட்டு தலித் மக்களின் குறைகள் எல்லாம் தீர்த்தரலாங்கிற அளவுக்கு தான் சமூகம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சமூகத்தை எவ்வளவு குறைவா மதிப்பிடுற ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு சாதியை பத்திய புரிதல் என்ன? அவன் என்ன நினைச்சுக்கான், அவன் நாத்தாக்காவோட இன்னொரு வருஷனா டிஎம்கே தான் ஜாதியின் ஆணி வேறு நினைச்சுக்கிட்டு இருக்கான். தமிழ் குடிகளை எல்லாம் பிரித்து வைத்திருப்பது இந்த திராவிட கட்சி தான் அப்படின்னு நாத்தாக்கா பாய் சொல்றதையே இவன் வேற ஒளியில சொல்றான். வாரிசு அரசியல் ஊழலால தமிழ் மக்களை ஜாதியை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறான். டேய், ஜாதியோட வரலாறு என்னன்னு தெரியுமா? ஜாதிக்கு எதிரான போர் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? அது வள்ளுவர் காலத்துல இருந்து தொடர்ந்துட்டு இருக்கா. கடந்த 100 ஆண்டு காலமாக தலித் இயக்கங்களாகட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களாகட்டும், திராவிட இயக்கமாகட்டும் அத்தனை உயிர் தியாகங்களை செஞ்சு இன்னைக்கு இந்த நிலைமையில நீ வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம்டா அப்படின்றது புரியாம விஜயண்ணா வந்துட்டா விடிவு பிறந்துரும் அப்படின்னு நினைக்கிறானா, அவன் எதிரியை விட மோசமா ஒரு மாயையில இருக்கான்னு அர்த்தம். எதிரியாவது தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இளைஞர்களை ஆர்கனைஸ் செய்வது. நீங்க வந்து எது மெஜாரிட்டியா இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? இந்த நடுவுல இப்படியான ஆர்கனைஸ் பண்றதான் மெஜாரிட்டியா இருக்குன்றதா கவலையா இருக்குது. இவங்க எல்லாத்தையும் இந்த பக்கம் நம்ம பக்கத்துக்கு இழுத்துட்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்களுங்க, நம்ம போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், பெரியார் வந்து காஸ்ட் நேம் ரிமூவ் பண்ணது பெருசுலடா, அதோட சேர்ந்து தொழில்மயமாவது நகரமயமாவதுன்னு பேசினதுனால தாண்டா ஜாதி பெயர் நீக்கினதுக்கே ஒரு சக்தி இருக்குன்றோம். அதே போலதான் இந்த இளைஞர்கள் ஏன் இன்னைக்கு கமெண்ட் போடுற இளைஞர்கள் வந்து பரிதாபங்களுக்கு ஆதரவா கமெண்ட் போடுற இளைஞர்களும் இல்ல பரிதாபங்களை எதிர்க்கிற இளைஞர்களும் நீங்க வித்தியாசம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ற சூழல் என்னவா இருக்கு. அப்ப அந்த சூழல்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வர வேண்டியதா இருக்கு. ஒரு ஐடில படிக்கிறவன் சுர்ஜித் மாதிரி ஆளு
திருநெல்வேலியை அப்பா அம்மாவோடய அந்த அந்த உறவுகளோடய சுத்திட்டு இந்த பரிதாபங்கள் வீடுல காட்டுற மாதிரி பொட்டு வச்சுட்டு வெள்ளை சட்டை போட்டு சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் அந்த மாதிரி இருக்கிறான். அவன் சென்னைக்கு வந்துட்டு அப்படி சுத்தினானா கூட இருக்கிறவங்க சிரிப்பானுங்க. அப்ப அவனுக்கு என்ன புரியுது, டே இதெல்லாம் கோமாளித்தனடான்னு புரியுது. ஒன்றும் இல்லை, வெட்டிப்பைய வெங்கட்டு குண்டுப்பைய சுப்பிரமணியன் நினைக்கிறேன், 2 பேர் வீடியோ போடுவாங்க, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சிகரெட் பாவா, அது அவங்கள்ட்ட தான் இன்ஸ்பயர் ஆனது. ஒரு 50 ரூபா இருந்தா மாத்தி விடுங்களேன்னு குடியார மாதிரி பேசுவார். அவங்க 2 பேர் வீடியோ போடுறாங்க. அதுலயே வந்து நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்கறது அப்படி கலாச்சி வீடியோ போடுறாங்க. லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் இருப்பாங்க, அதுல ஹரின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து என்ன ஆளுங்கன்னு கேட்கறதுக்கு கலாச்சி வீடியோ போடுறாங்க. அப்ப வந்து இந்த இளைஞர்கள் இவங்க யாரும் முற்போக்கு அரசியல் இயக்கத்துல இயங்கல, பெரியார படிச்சதில்ல, அம்பேத்கரை படிச்சதில்ல. அவர்களோட மாறி வரும் சூழல்லே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, டே நம்ம வந்து ஒரு நகரமயமாதல், ஒரு புதிதான ஒரு மாடர்னான ஜனநாயகத்துக்கு வந்துட்டோம்டா, இனிமேல் இதெல்லாம் கோமாளித்தனடான்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அப்ப நம்மளோட பணி அந்த சூழல்ல இருக்கிற இளைஞர்களை இன்னும் மேலும் மேலும் இந்த சூழல் கொண்டு வந்துட்டா அவங்களே ஓரளவுக்கு புரிங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றதான் பாக்கணும். புரிஞ்சுக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விமர்சனம், தலித்து இன்டலெக்சுவல்னு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய குரூப் கிட்ட இருந்து வருது. இது வந்து சும்மா மேலோட்டமான தட்டையான ஒரு மலினமான காமெடி, நாளாந்தர காமெடி அப்படின்னு கூட விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அந்த பதிவை நானும் பார்த்தேன். அதுல ஒரு குறிப்பிட்ட சொல்றேன். அவர் வந்து தலித் கிடையாது, தலித்துகளுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுபவர் அவரு. இந்த காமெடி வந்து நாளாந்தர காமெடி இல்ல, இந்த காமெடி வந்து ரொம்ப மலினமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எந்த நிலையில இருந்து பேசுறோம்? நீங்க கான்ஃபரன்ஸ் போவீங்க, நீங்க இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போவீங்க, அங்க இருக்கிறவனுக்கு பேசுற வடிவில் பேசுறேன், இங்க இருக்கவன் திருந்துவானா? இவனோட மொழியில தான் பேச முடியும். அப்ப நாளாந்தரமா இருக்குன்னா நாங்க நாளாந்தரமா இருக்கோம்டா, எங்க சூழலே நாளாந்தரமா இருக்குடா. முதல்ல அந்த என்ன நாளாந்தரம், அது என்ன 4th கிளாஸ்னா என்ன சொல்ல வர நீ? அது வந்து வர்ணாசிரமம் அப்படி நாளாந்தரமா? இல்ல வந்து எனக்கு வந்து இந்த 3rd கிளாஸ் காமெடி பண்றான், நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசும்போது சொல்லுவாங்க திஸ் இஸ் 3rd கிளாஸ் சீப்னஸ். என்ன 3rd கிளாஸ் சீப்னஸ்னா என்ன அர்த்தம்? அப்ப பேசுற மொழியிலேயே எவ்வளவு பெரிய வர்க்க புத்தி இருக்குது பாருங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேவலமானவங்கன்ற ஒரு வர்க்க புத்தி இருக்குது. இன்னொன்னு, மக்கள் மொழியில இருக்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த வடிவேல் காமெடி ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்ச காலத்துல எல்லாம் இந்த உயர் சாதி இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் எழுதுவானுங்க. வடிவேல் வந்து டாமஞ்சேரி மாதிரி அடி வாங்குறதா லாக்கி, ஷோ மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் காமெடி பண்ண முடியுமான்னு. இல்ல இப்ப எஸ்வி சேகர் காமெடி, ஷோ காமெடி, ஒய்ஜி மகேந்திரன் காமெடி பாருங்க, சிரிப்பே வராது, வேர்ட் பிளே மட்டும் தான் பண்ணுவானுங்க. இந்த காமெடி நீங்க கிளைம் பண்றீங்களே, எனக்கு அதுதான் ஷாக்கா இருக்கு. இல்ல அதுவும் ஒரு வகை காமெடி, போராத காமெடி அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அவங்க காமெடி, ஆமா இல்ல இத காமெடி இல்ல அப்படின்னா இது வேற ஏதாவது கிளாசிஃபை பண்ணல, அப்புறம் அந்த துறைக்கு அது பாதகமா போயிருமே. இது ஒரு நாடகத்துறை அப்படின்னா நாடகத்துறைக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி. சோ வடிவேல் வந்த போது பாத்தீங்கன்னா, இது வந்து வடிவேல் வந்த போது சரி, கவுண்டமணி வந்த போது பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் செந்தில் அடிக்கிறதா வேலை. கவுண்டமணி ஆகட்டும், வடிவேல் ஆகட்டும், இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் வாழ்க்கைய எவ்வளவு கேப்சர் பண்ணி அவர்களுக்கு இடம் இருக்கும் நகைச்சுவை வந்து ரொம்ப எளிமையாக, இந்த ஈராக் போரெல்லாம் வடிவேல் 2 பேர்ல விளக்கிட்டு போயிடுவாரு. நீ வந்து ஊருக்கு பெரிய ரவுடியா இருக்கலாம், அதனால கூப்பிட்டு உன் ஜாமான் ஜெட் என்ன, வீட்டுல என்ன வச்சிருக்கிற, நகை நட்டு வச்சிருக்க, எடுத்து போட்டுன்னு கேட்க முடியுமான்ற இந்த அரசியல சோ ராமசாமி பேசினாரா, எஸ் சேகர் பேசினாரா? வடிவேல் தானே பேசினாரு. அப்ப அன்னைக்கு இது நாளாந்தர காமெடின்னு சொல்லுவியா? அப்ப எப்பொழுதுமே மக்கள் மொழியில் பேசுவது இந்த இலீட்டு புத்தி உள்ளவங்களுக்கு அது நாளாந்தர காமெடியாகத்தான் தெரிந்திருக்கிறது. அவ்வளவு பேருக்கு வந்து தெரியுதுல்ல, அப்பா பாயிண்டா சொல்றாங்கல்ல, இதை அடிச்சிட்டாங்க, ஏண்டா செகண்ட் பிளாக் செந்தில் செகண்ட் ஹாஃப்ல என்ன தெரியுமாடா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாரு. அதே போல என்ன பெரிய வீரனா அப்புறம் எதுக்கு நான் மிளகா பொடி அடிச்சுட்டு முதுகுல குத்திட்டு வருது நாய், இது ஒரு வீரனா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு நுட்பமாக பாருங்க. ஏன்னா இந்த நாளாந்தர காமெடின்னு சொல்றவன் இருக்காங்கல்ல, அவனுக்கு சுர்ஜித்த வீரனாக கொண்டாடுற பதிவுகள் இருக்குன்னே தெரியல. அதனாலதான் சம்பந்தம் இல்லாத காமெடி மாதிரி தெரியுது. நம்மளுக்கு புரியுது, நம்ம சுத்தி பாக்குறோம், நம்மளை சுத்தி இருக்கிற இளைஞர்கள்ட்ட பிரச்சாரம் என்னன்னு பாக்குறோம், அதுக்கு சூப்பரான எதிர்பிரச்சாரம் எதுன்னு பாக்குறோம். இவனுக்கு பிரச்சாரமே தெரியாதே. இவன் எங்கேயோ அமெரிக்கால இருப்பான், யூரோப்ல இருப்பான், இவன் உட்காந்துட்டு ஜாலியா இவனுக்கு இருக்கிற எல்லா சலுகைகளும் வச்சுக்கிட்டு அப்படியே எழுத்துலேயே போர் புரிவாரு. எழுத்துல போர் புரிய முடியாது மச்சி, நேரா வரணும், நேரா இங்க இருக்கிற ரத்தம் சதியமா இருக்கிற மக்கள்கிட்ட நீ தொடணும். அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து உயர்தர காமெடியா தெரியும். அப்படி இல்லாத மலிவான இன்டெலெக்சுவல்ஸுக்கு தான் நாளாந்தர காமெடியா தெரியும். நீ தாண்டா நாளாந்தர இன்டெலெக்சுவல். ஏன்னா மக்களோட இல்லாத எந்த இன்டெலெக்சுவலிசமும் ஹாலோ இன்டெலெக்சுவலிசம். அது சசி தரூர் இருந்தாலும் சரி, ராஜீவ் மல்ஹோத்ரா, சுப்பிரமணிய சாமியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த காமெடி வந்து உதவாத காமெடின்னு சொல்றவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதே பதில் தான்.
புரியுது. இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி, பரிதாபங்கள் கோபி சுதாகர் மாதிரி கொஞ்சம் முற்போக்காக செயல்படக்கூடிய நண்பர்கள், அடுத்த தலைமுறை இளைஞர்கள், முற்போக்கான அமைப்புகளோடு இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு ஒரு கன்சர்னும் முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா சூழல் இறுக்கமான சூழல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல அது அவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு கன்சர்னாவும் முன்வைக்கப்படுது. இன்னொரு தரப்புல இல்ல அவங்க தனியாக இருப்பதுதான் சரியா இருக்கும். அவங்கள அமைப்பாக்கி அவங்கள ஒரு நிகழ்வுக்குள்ளேயோ ஒரு வட்டத்துக்குள்ளேயோ சுருக்க வேண்டாம் அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதற்குதான் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு லெனின் 120 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை எழுதிட்டாரு. அவரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு அறிவுரை எப்படி கட்டமைப்பு கட்டணும்ன்றது சொல்லிட்டாரு. இப்ப நேராக கட்சிகள் இல்ல அமைப்புகள் சார்பில் அவங்க இருந்தாங்கன்னா அதோட அஜெண்டாக்கு அவங்க நேரடியா வேலை பார்க்கணுன்றதாயிரும். ஆனா தனியா விட்டா அன்ஆர்கனைஸ்டா இருந்தா அவங்க விருப்பத்துக்கு இல்ல அவங்களோட விருப்ப வெறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா கேஆட்டிக்கா இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல இதுக்குதான் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்கும் துணை அமைப்பு ஒண்ணு உருவாக்க, அதாவது ஒரு வெகுஜன அமைப்பு உருவாக்க. எழுத்தாளர்களா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெகுஜன அமைப்புகளை, யூடியூபர்களுக்குன்னு ஒரு வெகுஜன அமைப்புகளை உருவாக்குங்க. அப்ப அந்த யூடியூபர்களுக்கான அமைப்பு அது தன்னிச்சையாகவே செயல்படும். எப்பெல்லாம் கட்சியோட சப்போர்ட் வேணும். ஏன்னா கட்சி இப்ப இந்த யூடியூபர்கள்ல யார் வழக்கு பதியப்பட்டாலும், யார் மீது வழக்கு பதியப்பட்டாலும் கட்சி சப்போர்ட்டுக்கு வரும். இல்ல யார் மீது தாக்குதல் நடக்கணும்னாலும் கட்சி போய் ப்ரொடெக்ஷன் நிற்கும். ஆனா கட்சியால அவர்களோட டெசிஷன்ல தலையிட முடியாது. அப்ப இந்த ஆர்கனைசேஷனோட வர டிசிப்ளின், ஆர்கனைசேஷனோட வர ப்ரொடெக்ஷன், ஆர்கனைசேஷனோட வர ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு தனி மனிதர்களுக்கான இன்டிசிப்ளின்டு, தனி மனிதர்களுக்கான இண்டிவிஜுவல் விருப்பு இதையெல்லாம் விட்டுட்டு எல்லா இண்டிபெண்டும் சேர்றதுக்கு தான் இந்த வெகுஜன அமைப்புகள் இருக்கு. அப்ப நீங்க கட்சியை நேரா ஒரு அமைப்பாக்கி வச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இவங்களெல்லாம் ஒரு வெகுஜன அமைப்பாக்கி அவர்கள் ஏதோ கட்சியோட சப்போர்ட்ல இயங்கலாம். இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆகட்டும், அது சிபிஐ ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு உரிமை. இப்ப இந்த கட்சிகள் திமுகவோட தேர்தல் கூட்டணியில இருந்தாலும் இந்த வெகுஜன அமைப்புகள் திமுகக்கு எதிரான போராட்டங்களையும் நடத்துவாங்க. அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். அப்ப அது போலதான் இந்த யூடியூபர்களே நீங்க ஒரு வெகுஜன அமைப்பா உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த கட்சி கட்டுப்பாட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கட்சி கிட்ட ஆதரவையும் பாதுகாப்பையும் மட்டும் கோரிட்டு இண்டிபெண்டா அவங்க என்ன பண்ணுமோ பண்ணலாம் அப்படிங்கறத தீர்வாக இருக்க முடியும். அதை முற்போக்கு அமைப்புகளும் முற்போக்கு சக்திகளும் இணைஞ்சு அதற்கான வேலை திட்டங்களோடு நகர்ந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேரலையோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.